Good morning, girls. Today's class, we are going to see the second unit prose, the Queen of Boxing, MC Mary Kom. First, we'll see about the author, that is Mangte Chungchang Mary Kom. I'll repeat, Mangte Chungchang Mary Kom is a boxer and the winner of 5 World Boxing Championships and an Olympic bronze medal in 2012. As a schoolgirl, she used to play a variety of sports: hockey, football, and athletics, inspired by Manipuri boxer Dinko Singh, who won a gold at the Asian Games in 1998. Mary Kom took up boxing. She won the first medal of silver in Pennsylvania, USA in 2001. She is the only women boxer to have won a medal in each one of the 6 World Championships. She was honored with Padma Shri in 2010 and the Padma Bhushan in 2013 for her wonderful achievements in the field of sports. She wrote an autobiography, Unbreakable, in 2013. Now, let's see about the lesson. Going into the lesson before, just for a warm-up, we use various sports equipments to play different indoor and outdoor games. Now, associate the following sports equipments with the corresponding sports or games. நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டோர் கேம்னா என்ன, அவுட்டோர் கேம்னா என்ன. இந்த லெசன் வந்து பாக்ஸிங்கை பற்றினது. MC மேரி கோம் அவங்கள பற்றின சொல்லியிருக்காங்க. அவங்க பாக்ஸிங்கில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் சாதிச்சிருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ இன்டோர் கேம் அண்ட் அவுட்டோர் கேம். I'll show some pictures related to indoor game and outdoor game, and many of you will be having that experience also. Coming to the lesson, the autobiographies of accomplished sports person are replete with the challenges they faced and their single-minded pursuit towards their goal. Such a book is sure to make an interesting as well as an inspirational read. Now, read an excerpt from MC Mary Kom's autobiography Unbreakable. ஸோ இது வந்து மேரி கோமோட சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபினாக்கா சுயசரிதை. அதில் வந்து அன்பிரேக்கபிள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து த குவீன் ஆஃப் பாக்ஸிங்கிறத கொடுத்துருக்காங்க. Now we'll go to the lesson. Soon after the Bangkok Championship, I was selected in the 48 category for the International Boxing Association. Originally, the Association Internationally de Boxe Amateur or the AIBA World's Women's Boxing Championships in Pennsylvania, USA in November-December 2001. Soon after the Bangkok Championship, அதாவது பேங்காக் சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறமேட்டு அவங்க அடுத்தது வந்து எதுக்கு செலக்ட் ஆகுறாங்கன்னா 48 கேட்டகரினா அந்த தகுதிக்கு வந்து அடுத்தது வந்து செலக்ட் ஆகுறாங்க. அது எதில் அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸ் அமெச்சர் அப்படின்றதுக்கு தான் அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க. அந்த இதில் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சாம்பியன்ஷிப் இது வந்து பென்சில்வேனியா யூஎஸ்ஏல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டியூரிங் த மந்த் ஆஃப் நவம்பர் டு டிசம்பர் இந்த இயர் 2001. ஸோ அடுத்தது வந்து இவங்க இந்த இதுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுதுன்னா அமெரிக்காவில் நடக்க போகுது. My father managed to collect only ₹2,000 for my trip. I was both upset and very worried because I would heard of how expensive things were in America. So my father managed to collect only 2,000. ஸோ என்னுடைய ஃபாதரோட வருமானத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி அவரால் 2,000 ரூபா மட்டும்தான் என்னுடைய ட்ரிப்பு, நான் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா 2,000 மட்டும்தான் அவரால் கொடுக்க முடியாததாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை நான் கேள்விப்பட்டது ரொம்ப நான் அப்செட் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அமெரிக்காவில் வந்து த காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை, அங்கே எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வெறும் 2,000 ரூபாயை வச்சு நான் எப்படி வந்து நான் அங்கே சமாளிக்க முடியும் அப்படின்றதில் நான் ரொம்ப ஒரிட் ஆகி டிஸ்டர்ப் ஆகிட்டேன்.
பட் தேர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ குட் டூ. ஸோ நான் என் பேரண்ட்ஸை வந்து நான் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. என்னோட சூழ்நிலை, என்னோட வருமானம், எங்களோட வீட்டோட இது வந்து இவ்வளோ தான் அப்படின்னும் போது நான் ஐ cannot blame them. I spoke to Onla, one of my friends, about my problem. He invited a few students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. ஸோ நான் என் பேரண்ட்ஸால் முடியல அப்படின்னு கேள்விப்பட்டதுமே என்னுடைய ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டில் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஆன்லர் அப்படின்றவர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு மேலும் 2 பெரியவங்களை கூப்பிட்டுட்டு அவர் வந்து பார்லிமெண்ட்டில் போய் அங்கே இருக்க வந்து எம்பிஸ்ட்டை வந்து டொனேஷன் கேட்குறாங்க. ஸோ சீக் அப்படின்னா ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், சீக் மீன்ஸ் அங்கே போய் 2 MPs கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து டொனேஷனாக ஒரு MP வந்து 5,000 and another one is ₹3,000 ரெஸ்பெக்டிவ்லியாக கொடுக்குறாங்க. அண்ட் ஐ சடன்லி ஹேட் ₹10,000 in my hand. ஸோ என்னோட கையில் மொத்தமாக டோட்டலாக என்கிட்ட வந்து இப்போ 10,000 வந்துருச்சு. அப்படின்னதுமே எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். வித் திஸ் princely sum and a little more that had been collected from people, I left for the US. So princely sum அப்படின்னா மிகப்பெரிய தொகை, வெரி லார்ஜ் அமௌண்ட். ஸோ இதை வந்து இது எனக்கு இப்போ பெருசு, அந்த 2000 பணத்தை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சுட்டு நான் எப்படியாச்சும் நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மேலே என்ன பண்ணேன்னா ஐ லெஃப்ட் ஃபார் த யூஎஸ், நான் கிளம்பிட்டேன். ஐ வாஸ் ரிலீவ்ட் டு ஹாவ் மணி இன் மை பாக்கெட் and knew that I could not come back empty-handed after all the efforts that people had made on my behalf. ஸோ என் behalf அப்படின்னா என் பொருட்டு. ஓகேயா, இங்கே வந்து ஐ வாஸ் ரிலீவ்ட் டு ஹாவ் மணி இன் மை பாக்கெட். என்னோட பாக்கெட்டில் இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த மக்கள் வந்து நான் வந்து ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடாது. ஐ குட் நாட் கம் பேக் எம்டி ஹேண்டட். எம்டி ஹேண்டட்னா வெறுங்கையை நான் வீசிட்டு வரக்கூடாது. இந்த மக்கள் பண்ண இந்த உதவிக்காண்டினாச்சும் நான் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை காமிச்சு அங்கே நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும். ஆஃப்டர் ஆல் த எஃபர்ட்ஸ் தட் பீப்புள் ஹேட் மேட் ஆன் மை பிஹாஃப், பிஹாஃப்னா என் பொருட்டு, அவங்களுக்காண்டினாச்சும் நான் இதை வந்து நான் செஞ்சுட்டு வந்து கண்டிப்பாக நான் வந்து இன் ரிட்டர்னாக நான் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க. Pennsylvania was a cold and beautiful. It was snowing. ஸோ பெனிசில்வேனியா கண்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டு, ரொம்ப சில்லாக இருக்குது, அதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இட் வாஸ் ஸ்னோயிங். ஸ்னோயிங்னா எப்போ பார்த்தாலும் பனி அங்கே பொழிஞ்சிட்டே இருக்குது, மழை பெய்கிற மாதிரி அங்கே வந்து பனி வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. We were confined to the sports arena. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, கன்ஃபைன்ட் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து வேறு எதுவுமே இது பண்ண முடியாது, அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் நாங்கள் போய் இது பண்ண முடியும். அரேனா அப்படின்னாக்கா அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸு. பட் வாட் லிட்டில் ஐ saw was pleasing to the eyes. ஆனால் அங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே எனக்கு ரொம்ப அழகையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துச்சு. ஐ love the sight. The people were enormously nice too. ஸோ அங்கே இருக்க சீனரிஸ் மட்டும் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்க மக்களுமே ரொம்ப நல்ல விதமாக பழகினாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ ஹேட் ட்ராவல் ஸோ ஃபார். நான் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவலிங் நான் பண்ணதே கிடையாது என்னோடய லைஃப்பில். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ராவல். I was looking forward to seeking what America was all about. எல்லாரும் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி அமெரிக்காவில் என்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ வந்து பார்த்துட்டேன். But since we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதுமே எங்களை நேராக என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்கே அங்கே பாக்ஸிங் இது நடக்குதோ அந்த இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. த அதர் டீம்ஸ் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தேர் வெயிட் இன். எல்லாருமே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனதும் அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள பங்கேற்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. அதில் கண்டிப்பாக பாக்ஸிங்னும் போது வெயிட் செக்அப் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே பண்ணுறாங்க. விச் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் பிளேயர்ஸ். அங்கே பிளேயர்ஸாக போயிட்டால் இதை கண்டிப்பாக பண்ணுறது எப்போதுமே யூஸ்வலான ஒரு விஷயந்தான். ஐ வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக். ஜெட் லேக்னா நத்திங் பட் ட்ராவல் டயர்ட்.
ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் வரும்போது அந்த ஒரு டயர்ட்னஸ் வரும், எஸ்பெஷலி ஃப்ளைட்டில் போகும்போது. அதை தான் ஜெட் லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் had been மார்னிங் when I left. கிளம்பும் போதும் மார்னிங்காக இருந்துச்சு, நான் வந்து சேர்ந்ததும் மார்னிங்காகவே ஆயிடுச்சு. ஆஃப்டர் weighing in I found out that I did not have any match that day. ஸோ உள்ளே போய் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நியூஸ் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு எந்த மேட்சுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட்னா ஐ எம் லக்கி அப்படின்னு தான் அர்த்தம். நான் அன்றைக்கி நான் போய் சேர்ந்துமே அன்றைக்கி ஆல்ரெடி நான் டயர்டில் இருக்கேன். அன்றைக்கே மேட்சை வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அந்த இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இன்றைக்கி மேட்ச் இல்லை அப்படின்னதுமே ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் அப்படின்றத தப்பிச்சுக்கிறார். பட் சம் ஆஃப் த டீம்மேட்ஸ் வேர் நாட் ஸோ லக்கி. ஆனால் என் கூட இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது, அவங்க நாட் லக்கி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க போய் விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரெஸ்ட் வெல் enough to face my opponent அப்படின்னா எதிரியை வந்து நான் சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கக்கூடிய எனக்கு தெம்பு எனக்கு இருக்குது இந்த ரவுண்ட், which I won comfortably. நான் அதை கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். my fear of facing new opponents quickly vanished. நான் ஒரு பயத்திலே இருந்தேன், இது புது ஊராக இருக்கே, இங்கே எப்படி இருப்பாங்களோ மக்கள், என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குமோ அப்படின்லாம் பயந்துக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ அந்த அப்பனன்ட்ஸ் அப்படின்றது வந்து எதிரி அப்படின்னு சொல்லலாம், அவங்களெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஞாபகம் கூட என் இதில் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. வேனிஷ்னா மறைஞ்சு போயிடுச்சு. ஐ கம்பீட்டட் in the 48 kg in this championship while teammates lost one after the other. I went on to reach the final. So but நான் வந்து ரீச் பண்ணிட்டேன், ஒவ்வொன்றா நான் வந்து வின் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கேன். பட் என்னோடய டீம்மேட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வெண்ட் ஆன் டு ரீச் த ஃபைனல்ஸ். நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் கிட்டக்க போயிட்டேன். ஐ வாஸ் ஈவன் ஹோப்ஃபுல் ஆஃப் வின்னிங் த கோல்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, என் மேலேயே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தேன், நான் எப்படியும் கோல்டு வந்து வின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. த பாக்ஸர்ஸ் வேர் நாட் unbeatable as I had earlier thought. நான் வந்து எப்படி நான் இவங்களை ஜெயிக்க போகிறனோ, எப்படி நான் இவங்களை தோற்கடிக்க போகிறனோ, அன்பீட்டபிள்னா நான் எப்படி அவங்கள தோற்கடிக்க போகிறனோ அப்படின்றது வந்து எனக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஐ காட் த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபெல் லைக் திஸ் would be the place, the event that would change my life. ஸோ இது மாதிரி தான் என்னோடய லைஃப்பை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுச்சு. I kept telling myself I can face anyone in the ring. ஸோ நான் இதை மட்டும் திரும்ப சொல்லிட்டு இருந்தேன், நான் எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், நான் யாரை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், நான் எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன்றதை மட்டும் நான் திரும்ப ஐ கேன் ஃபேஸ் எனி ஒன் இந்த ரிங்னா அந்த போட்டியிடக்கூடிய அந்த வளையத்துக்குள்ளே, அதான் நம்ம இன்டோர் கேம் சொன்னோம் இல்லையா, இந்த இதுக்குள்ளே வந்து நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றது. In the quarter final, I defeated Nadia Hokmi of Poland by RSC. Referee stopped contest applicable if the referee feels one of the boxers is inferior to the other and the risk getting hurt badly. And in the semi-final, I defeated Jemia Bihal of Canada by 21-9. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களையா நான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே நான் வந்துக்கிட்டு இருந்தேன், மற்றவங்கள தோக்கடிச்சுக்கிட்டு. ஃபஸ்ட்டு போலாண்டில் இருக்கவங்கள தோக்கடித்தேன், அடுத்தது கனடாவில் இருக்கவங்களையும் தோக்கடித்தேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ ரீச் த ஃபைனல்ஸ். நவ் ஐ ரீச் த ஃபைனல்ஸ் பட் லாஸ் டு ஹோலா ஷாஹின் ஆஃப் டர்க்கி பை 13-5. ஸோ ஹோலா ஷாஹின் அப்படின்றவங்கள வந்து நான் ஜெயிக்கலாம்னு நினைக்கும் போது பட் நான் வந்து என்னோடதை வந்து தோத்துட்டேன், அவங்கக்கிட்ட 13-5 பாயிண்ட்ஸில் அவங்கக்கிட்ட நான் தோட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. The greatest disadvantage for me was my loss of appetite. ஸோ நான் இப்போ எதனால் நான் வந்து தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அதில் காரணம் என்னன்னு பார்த்தாக்கா அப்பிடேட், லாஸ் ஆஃப் அப்பிடேட். அப்பிடேட் அப்படின்னா பசி என்ற உணர்வே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஸோ பசி என்ற உணர்வே இல்லாதனால எதுவுமே நான் வந்து சாப்பிடணுன்னே எனக்கு நினைக்கல. ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் நாட் அக்கம்ஸ்டட் டு தி ஃபுட் தேர். எனக்கு வந்து அங்கே இருந்த அந்த கல்ச்சரோட ஃபுட் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணல. அதனால் எனக்கு அதை சாப்பிடணுன்னே எனக்கு தோணவும் இல்லை, எனக்கு பசியே வரலை. ட்ரை ஆஸ் ஐ மைட் I could not eat the food
and I started to lose weight. ஸோ நான் பசியை நான் கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை, அதுவாக தானாக எனக்கு பசியும் எடுக்கல. அங்கே இருக்க சாப்பாடை பார்த்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக நான் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறதுனால என்னோடய வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மச் ஸோ தட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல்ஸ் ஐ வாஸ் ஒன்லி 46 kg. நான் அதுக்கு முன்னாடி 46 kg தான் இருந்தேன். திஸ் இஸ் ப்ராபப்ளி வாட் காஸ்ட் மீ மை ட்ரீம் ஆஃப் வின்னிங் கோல்ட் அண்ட் ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். நான் வெறும் 46 kg வந்ததுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல, இதுதான் காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் க்ரை. நான் ரூமுக்கு போயிட்டு நான் அழகா. பட் த கோச்சர்ஸ் வேர் கைண்ட். they consoled me and lauded me on the silver win. ஸோ ஆனால் அங்கே இருந்த கோச்சஸ் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, கன்சோல்னால் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அட் த சேம் டைம் தே lauded மீன்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்னை பாராட்டவும் செஞ்சாங்க. அதே மாதிரி நான் போன டீம்லேயே நான் மட்டும்தான் சில்வரும் வின் பண்ணேன், இதை நினச்சி நீ பெருமைப்படு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. ஐ வாஸ் the only one in the team to get the medal. But the biggest thing I took away from the championship was the conviction. மனதில் உறுதி, என்னால் எதுவும் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றத நான் இங்கே கற்றுக்கிட்டேன். that I could take on any boxer. ஸோ நான் ஒரு பாக்ஸராக நான் எந்த பாக்ஸரையும் என்னால் பீட் பண்ண முடியும். ஏன்னா அமெரிக்கான்றது நான் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது, நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். இங்கே பார்த்ததும் நான் எப்படியெல்லாம் இருப்பாங்களோன்னு நினச்சி வந்தேன். பட் இவங்களையும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ என்னோட மனசில் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாக டெவலப் ஆயிருச்சு. என்னால் எதுவும் பண்ண முடியும், சாதிக்க முடியும். ஐ கேன் அச்சீவ் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட் ரிலேட்டட் டு பாக்ஸிங் அப்படின்றத எனக்கு வந்துச்சு. இன் த கோர்ஸ் ஆஃப் மை கேரியர் I have become used to travel and to the different ways that things work in other countries. ஸோ இங்கே அமெரிக்காவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால நான் இப்போ ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் ஒன் லெசன் ஃப்ரம் தட். ஸோ அங்கே கிடைக்கிற உணவுகளை நான் சாப்பிட்றதுக்கு தயாராகிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அவங்க லைஃப்பில் நடந்ததை இன்னொன்று சொல்கிறாங்க. ஒன் டைம் இன் சைனா வி வேர் கிவன் சாப்ஸ்டிக்னால் தெரியும், சைனீஸ் யூஸ் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிடக்கூடிய, அவங்க எந்த இது சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. 2 sticks to eat our meal with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork. ஸோ நான் இப்போ நைஃபையும் ஃபோக்கையும் எப்படி அது ஒரு ஸ்கில்லாகவே அவங்க சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் இதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். நான் இதை எப்படி சாப்பிடணுன்றதை நான் ஒரு ட்ரைனிங்காக எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பத்தில். பட் ஐ ட்ரெயின்ட். I had to use 2 sticks to fill my stomach. இந்த 2 ஸ்டிக்கை வச்சு நான் எப்படி என்னோட ஸ்டமக்கை ஃபில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. பட் எனி ஹவ் ஐ ஹாவ் டு ட்ரெயின் வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ended up by using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. ஸோ நான் அதுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வேறு வழியே இல்லை, நான் அந்தந்த கண்ட்ரிக்கு போய் அந்தந்த கல்ச்சருக்கு மாறி ஆகணும். அப்போ தான் நான் எய்ம் பண்ணதை நான் அச்சீவ் பண்ண முடியுன்றதில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கல்ச்சருக்கு மாறிட்டு அவங்க அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு எப்படின்னு கையை வச்சு ஹோல்ட் பண்ணி அவங்க சாப்பிட்டு ஒரு வழியாக வாயில் தள்ளிட்டாங்க. மை டீம்மேட்ஸ் ஆஸ்க்ட் ஃபார் ஸ்பூன்ஸ் பட் ஐ ட்ரை டு மேனேஜ் வித் த ஸ்டிக்ஸ். என் டீம்மேட்ஸ் என் கூட வந்தவங்களாம் எனக்கு ஸ்பூன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை ட்ரை பண்ணல. நான் சாப்ஸ்டிக்கை மட்டுமே யூஸ் பண்ணி நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் சாப்பிட்டு ட்ரெயின் ஆகிட்டேன். இட் ஹெல்ப் தட் ஐ ரியலி என்ஜாய் சைனீஸ் ஃபுட். ஸோ இதை நான் ட்ரெயின் ஆனதுமே எனக்கு சைனீஸ் ஃபுட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் ஹங்க்ரி இனஃப் தட் ஐ மேனேஜ் த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ரெக்வயர்ட். ஸோ இதன் மூலியமாக என்னோட பசி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சாப்பிட்டுட்டு என்னை தயாராக்கிக்கிட்டேன். ஐ ஏட் இனஃப் டு ஸ்டேட் மை அப்பிடைட்னா என்னோட பசி பொருந்துற அளவுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அண்ட் மை பெலட் ஆஃப்டர் 5 years ஆஃப் ட்ராவலிங் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அலாங் சம் பேக்டு ஃபுட் ஃப்ரம் ஹோம். இதுக்கப்புறமேட்டு நான் அங்கங்கே போய் எப்படியெல்லாம் சாப்பிடணுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர் 5 years 5 வருஷம் கழிச்சுட்டு நான் ட்ராவலிங் இந்த மாதிரி நான் லாங் ட்ராவலிங் போகிறேன் அப்படின்னாலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேக்டு ஃபுட் வீட்டிலேருந்தே நான் ஒரு சில ஃபுட்ஸ் எது கெட்டு போகாமல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்க ஃபுட்ஸை நான் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு போய் சாப்பிடக்கூடிய பழக்கம் எனக்குள்ளே உருவாயிருச்சு. ஓகே, till here I stop girls. You read the lesson and see. Okay, that's all for today's class girls. We'll continue in the next class. Thank you.